காலை வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ் வகுப்பில் ஒரு கதை பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை பகுதி நம்முடைய 11வது பாடமாக அமைந்திருக்கக்கூடியது. எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கதை பகுதியினுடைய தலைப்பு. இந்த கதை பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த கதை பகுதி. இந்த கதையில் வரக்கூடியவன் சிறுவன் பெயர் பார்த்திங்கன்னா இளமாறன். இந்த சிறுவன் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சியை ரசித்து கொண்டு தன் வீட்டு மாடியில் நிற்கிறான். பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வைக்கோல் போர் மேலே பார்த்திங்கன்னா சேவலானது அழகாக இங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தேவையான பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் தேடிக்கிட்டே அலமோதிக்கிட்டே இருக்குது. அதே சமயம் மரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினில் பச்சை கிளிகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. தோட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடுது. அதை பார்த்த பசு மா அப்படின்னு சொல்லி கத்தி அந்த கண்ணுக்குட்டியை தன் பக்கத்தில் கூப்பிடுது. இது எல்லாத்தையும், இந்த இயற்கை காட்சிகளையும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளியையும் ரசித்து கொண்டே தன் வீட்டு மாடி மேலே நிற்கிறான் இளமாறன். இளமாறன் மாடியை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது தன்னுடைய தாத்தாவை தேடிக்கிட்டே இறங்குறான். தாத்தாவை தேடிட்டு இறங்கினவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, தாத்தா கண்டிப்பாக வயல்வெளிக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு. அந்த நேரம் அம்மா என்ன பண்ணுறாங்க, இளமாறா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இளமாறன் வீட்டுக்குள்ளே போகிறான். அம்மா கூப்பிட்ட இடத்துக்கு போகிறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இளமாறன் அந்த வீட்டை விட்டு கிளம்புறான். வயலை நோக்கி புறப்படுறான். வயல்வெளியில் அவன் புறப்படும் பொழுது, செல்லும் பொழுது, செல்லக்கூடிய வழியில் எப்படி சூழ்நிலை இருக்குது, இடங்கள் வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஒரு பத்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தன. அவன் வயலுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்றைக்கி தான் பூத்த பூக்களாக இருக்குது. நம்ம கடையில் கூட போய் பார்த்தோம்னா மலர்ந்திருக்கக்கூடிய பூக்கள் முந்தின நாள் பூக்களாக இருக்கும். அதுதான் பறிக்கப்பட்டு அடுத்த நாள் மறுநாள் நம்மளுடைய கைக்கு வருமா இருக்கும். ஆனால் அவன் பார்த்துருக்கக்கூடியது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே செடியில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? அது அந்த பூக்களை சிரிக்கின்றன அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நம்ம உற்று பார்த்தோமானால் அது ரொம்ப சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதுபோல் சிரிக்கிறது மாதிரி இருந்துச்சா இளமாறனுக்கு. தன் கைகளால் அது மெல்ல வருடியபடி சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றிருந்த சான்றோர் போல் குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். அதாவது கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள், படிப்பில் சிறந்த உயர்ந்த சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் அடக்கமுடையவர்களாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பணிவோடு இருப்பாங்க. தன்னை விட தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை விட படிப்புலேயோ அறிவிலையோ குறைந்தவர்களிடம் கூட பணிவாக நடந்து கொள்வாங்க. இவங்க தான் சான்றோர்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு இணையாக தலை குனிந்து வயல்வெளி தலை சாய்த்து கொண்டிருந்த நெல்மணிகளை பார்க்குறான். அந்த நெல்மணிகளை பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா வயல்வரப்பை தாண்டாமல் அப்படியே அங்கேயே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயல் வரப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது. அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா அந்த வரப்பை தாண்டாமல் இருக்குது. இந்த புல்லுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நெல்மணிகளுக்கு நடுவில் தண்ணி இருக்குது. இது இந்த வரப்பை தாண்டாமல் இதுக்குள்ளேயே இருக்குது. இது அந்த தண்ணியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வயல்வெளிக்கு பக்கத்துலேயே கால்வாயில் தண்ணி ஓடுது. இந்த நீர் தான் என்ன ஆகும்னா வயல்வெளிக்கும் பாயும். இப்படி இருக்கக்கூடிய அந்த கால்வாயை பார்த்துக்கிட்டே போகிறான். அந்த கால்வாயில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பக்கத்தில் நண்டு எல்லாம் நடந்து போயிட்டே ஊர்ந்து போயிட்டே இருக்குது. நண்டுகள் எட்டி எட்டி பார்க்குது. அதோட வலையிலேருந்து யாராவது நடமாடலைன்னா வெளியில் வரலாமே. அந்த வலைப்பகுதி, வலைன்னா என்னது, மண்ணுக்கடியில் வலை தோண்டி இருக்கும், மண் பொந்து மாதிரி தோண்டி இருக்கும் ஓட்டை ஓட்டையாக. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எட்டி எட்டி பார்க்குது. அதையும் பார்க்குறான். அதோட கொடுக்குகளை மேலேயும் கீழே அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது.
அது எல்லாத்தையும் உற்று பார்த்து கொண்டே இளமாறன் என்ன பண்ணுறான், தாத்தாவிற்கு உணவு கொடுப்பதற்காக வயல்வெளியை நோக்கி போகிறான். அங்கே போகும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் தாத்தா தனியாக வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்க்குறான். இளமாறனினுடைய குரலை கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் யார் வந்தாலுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் தாத்தாங்கிறப்ப அவருடைய பேரப்பையனான இளமாறனை பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரத்தில் உணவை பெற்றுக்கொண்டு தாத்தா மரத்திற்கு அடியில் உட்காராரு. எந்த மரம்னா வேப்ப மரம். வேப்ப மரத்தினுடைய நிழலில் தாத்தாவும் பேரனும் உட்காடுறாங்க. உட்காந்து தன் கையாலேயே பேரனுக்கும் உணவு ஊட்டுறாரு. அந்த பையன் இளமாறன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எடுத்து உணவு ஊட்டுறாரு. அப்போ இளமாறன் சொல்கிறான், தாத்தா இவ்வளோ வயசாகியும் நீங்கள் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருங்களே, ஏன் வீட்லேயே நீங்கள் இருந்து ஓய்வு எடுக்கக்கூடாதான்னு சொல்லி தாத்தா கிட்ட இளமாறன் கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, தம்பி இந்த வயல்வெளியில் நாங்கள் வேலை செய்கிறதுனால தான் இவ்வளோ வலிமையாக இருக்க முடியுது. இதே வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோன்னா வலிமை என்பதே மறைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. அதாவது வயல்வெளியில் வீட்லேயே இருந்துட்டோன்னா இந்த வயல்வெளின்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். உணவுப் பொருட்கள் இல்லைன்னா மனிதர்களால் வாழ முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. நம்முடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த வயல்வெளியை பார்க்கல, இந்த வயல்வெளியில் வேலை செய்யலைன்னா உணவுப் பொருட்களை யார் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா சாப்பாடுமே வயல்வெளியிலேருந்து தான் கிடைக்குது. நாம் நெல் எடுத்துக்கிறோம், கோதுமை எடுத்துக்கிறோம், கோதுமை மாவு, கேழ்வரகு, கம்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் வித்துகள், ஈவன் சொல்லப்போனால் எண்ணெய் இருக்குது இல்லையா, கடலை எண்ணெய் எதுலேருந்து கிடைக்கும்? கடலையிலேருந்து கிடைக்கும். நல்லெண்ணெய் எதுலேருந்து கிடைக்கும்? எள்ளுன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வித்துலேருந்து கிடைக்கக்கூடியது. இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணெய்கள் கூட எண்ணெய் வித்து. அந்த எண்ணெய் வித்து எங்கே விளையும்? வயல்வெளியில் தான் விளையும். இப்படி வயல்வெளியை சார்ந்து தான் நம்முடைய உணவுகள் அனைத்துமே அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, காய்கறிகள், பழங்கள், நாம் வயல்வெளியில் எதுவுமே விளையில அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இதெல்லாம் விளைவிக்கிறவங்க யாருன்னா உழவர்கள் தான். உழவர்கள் சோர்ந்து போய் வீட்டில் டயர்டாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டா நமக்கு சாப்பிடவே எதுவுமே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. நான் இப்போ வயல்வெளிக்கு வேலை செய்கிறேன்னு, அந்த வயல்வெளியில் வேலை செய்யும் பொழுது மீதி இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம். இந்த வயல்வெளியிலேருந்து மீதி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பணத்துக்கோ அப்படி இல்லைன்னா பணம் இல்லாமல் குறைவாகவோ மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பதே தனிதான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. கிடைக்கின்ற மகிழ்ச்சியே அதுக்கு ஈடு இணை வேற இல்லை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன்ட்ட தாத்தா சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளமாறன் சொல்கிறான், ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணி அப்படின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொல்லியிருக்கார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் எடுத்து சொல்கிறான். தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே வயல்வெளியில் பக்கத்துலேயே இருந்த வெண்டைக்காய் செடியிலேருந்து வெண்டைக்காவை பறித்து இளமாறன் சாப்பிட்றான். உடனே தாத்தா சொல்கிறாங்க, பறித்து சாப்பிடுப்பா, இந்த வெண்டைக்காய் எல்லாமே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. அதை சாப்பிடும் பொழுது இளமாறனால் அதனுடைய சுவை வேறுபட்டு இருக்கிறத அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உடனே இளமாறன் என்ன சொல்கிறான், தாத்தா இது ரொம்ப சுவையாக இருக்குது, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் தாத்தா சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உரம் போட்டு தான் விளைவிக்கிறோம், அதனால தான் இதனுடைய சுவை நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. இதை கேட்ட இளமாறனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த நேரத்தில் தாத்தா சொல்கிறாங்க, இந்த வெண்டைக்காய் உடலுக்கும் நல்லது. இந்த வெண்டைக்கான்னு கிடையாது, இயற்கை உரத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, தயாரிக்கக்கூடிய, விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே உடலுக்கும் கெடுதி கிடையாது, உணவுப் பொருட்களும் சுவையாக தான் இருக்கும்னு சொல்லி தாத்தா சொல்லிகிட்டே கண்கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய மாடு இருக்கும். அப்போ அந்த மாட்டினுடைய சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதோடு சேர்த்து
நாம் தழைகளையும் நாங்கள் என்ன பண்ணோம், மண்ணில் போட்டு மட்க செய்து அதையும் தழை உரம்னு சொல்லக்கூடிய தழை உரமெல்லாம் செடிக்கு போடும்போது நல்லாவே விளைச்சல் வந்துச்சு. இதை சாப்பிடும் பொழுது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் மக்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை பார்க்கவே முடியல. இன்றைக்கெலாம் இயற்கை உரத்தில் போட்டு விளைவிச்சோம்னா அதை விட அதிகப்படியான விளைச்சல் செயற்கை உரத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி அதுக்கு மக்கள் நாடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது இளமாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது. தாத்தா, மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்கிறது எல்லாம் இயற்கை உரமா, இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, அது இயற்கை உரம் கிடையாதுப்பா. ஏன்னா அது எல்லாமே செயற்கை உரம் தான். அந்த மாதிரி மண்ணில் போட்டு உணவுப் பொருட்களை விளைவிக்கும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை நமக்கு கொடுக்கறது கிடையாது, மண்ணுக்கும் அது தீமையை விளைவிக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. இந்த மாதிரி செயற்கை உரங்கள் மூலமாக விளையக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு சர்க்கரை நோய் போன்ற பல உடலை வாட்டக்கூடிய பல நோய்கள் வருது, இரத்த அழுத்தங்கள், இது போன்ற நோய்கள் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இந்த வயது வித்தியாசம் பார்க்காம சின்ன பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வர்றதுக்கு, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் எல்லாமே குறையறதுக்கு காரணம் என்னென்னா இந்த செயற்கை உரங்களால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அப்போ தாத்தா, நம்மளுடைய தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதா, நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எதுவுமே சுத்தமானது நம்மள்ட்ட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான் இளமாறன். இதை கேட்ட உடனே தாத்தா சொல்கிறாரு, தண்ணீர் மட்டும் எங்கப்பா, உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணியை விடுறோம். அப்போ அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுது, செடிகள் போதுமானது எடுத்துகிட்டு மீதியெல்லாம் பூமிக்கடியில் போயிடுது தண்ணியெல்லாம். அப்போ அந்த தண்ணியிலேயே கலந்து இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகளும் மண்ணுக்கடியில் உள்ளே போயிட்டு நிலத்தடி நீர்மட்டத்திலே என்ன ஆகுதுன்னா கலந்துருது. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் என்ன ஆகுதுன்னா மாசுபடக்கூடியதாக மாறுது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்ட இளமாறன் சொல்கிறான், அட பாவமே, அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாங்க, நம்மளுடைய இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நாம் நிச்சயமாக பழையபடியே அந்த காலத்தில் நடந்துக்கிட்டபடியே இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேலை செய்யணும்ப்பா. அப்பொழுது தான் நம்ம எல்லாருமே நலமாக இருக்க முடியும். நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த காலத்தில் இந்த நோய் எதிர்ப்பு திறன் நம்ம விட்டு மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த இளமாறன், தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர், அதில் விளைகின்ற பயிர்கள் தான் நாம் எல்லாருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிரை காக்கும் உணவுப் பொருட்களை விளைவிக்கின்ற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் உற்சாகமாக கேட்குறான். அப்பா கிட்ட மட்டும் இல்லாமல் உன்னுடைய நண்பர்கள்ட்டையும் என்னுடைய நண்பர்கள்ட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே தாத்தா சொல்கிறாங்க, உன்னுடைய நண்பர்கள்ட்டையும் இதை தவறாமல் சொல்லு கண்ணே. ஏன்னா நல்லதை சொன்னோம்னா மற்றவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோன்னு சொல்லி தயங்காமல் நம்ம மற்றவர்களிடம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. தாத்தா கிட்டேருந்து விடை பெற்றுட்டு ஆழ்ந்த சிந்தனையோட வீட்டுக்கு கிளம்புறான் இளமாறன். கிளம்பும்போது தாத்தா சொல்கிறாங்க, வெயில் கடுமையாகிறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு கிளம்பு. அதாவது உச்சி வெயில்லாம் மதிய வெயில், 12 மணி வெயில், 1 மணி வெயில் இருக்கு இல்லையா, அதுதான் உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. உச்சி வெயில் வர்றதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பான்னு சொல்கிறாங்க. இவன் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறான். அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே யாருக்கிட்டையும் பேசவே கிடையாது. அமைதியாக தன்னுடைய அறைக்கு போகிறான் இளமாறன். இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அவனுடைய அப்பா சொல்கிறாங்க, என்ன ஆயிடுச்சுப்பா, வயலுக்கு போயிட்டு வந்தியா, அது இந்த வெயிலில் போயிட்டு வந்தது உனக்கு ஒத்துக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னுடைய தாத்தா கூட நான் சொல்கிறதுக்கு எங்கே கேட்குறாரு, இந்த வயசான காலத்தில் தள்ளாத காலத்தில் எதுக்கு இந்த வயலில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கலாம்லன்னு சொல்லி
தாத்தாவை இளமாறனினுடைய அப்பா வந்து கொஞ்சம் மனசா கோபப்பட்டு வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அவரை பற்றி சொல்கிறாரு. அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல்வெளிக்கு போகலைன்னா என்னவாகும்? எல்லாருமே இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு தெரித்தார் போல் இளமாறன் அவனுடைய அப்பாவிடம் கேட்குறாங்க. அவன் கேட்கக்கூடியது ஒரு நிமிஷம் யோசித்து சிந்தித்த இளமாறனினுடைய அப்பா வயலை நோக்கி நடக்கிறார், வயல்வெளிக்கு போகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது உழவு தொழில் என்பது நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறாங்க இல்லையா? ரொம்ப அருமையான பாடம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம் இல்லையப்பா? எல்லாருமே இப்படியே இருந்துட்டாங்கன்னா நம்ம உணவுப் பொருட்கள் என்பதே நமக்கு தட்டுப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். இந்திய திருநாட்டினுடைய மிக பெரிய சொத்தே வந்து வயல்வெளிகள் தான். அதாவது உணவுப் பொருட்களை தயாரிக்கக்கூடியது தான். நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம நாட்டிலேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு மண் வளமும் இயற்கை வளமும் மிகுந்தது இந்திய திருநாடு. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய நம்முடைய வளத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நாம் நிச்சயமாக உழவு தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியது தான். அதுவும் முக்கியமாக இயற்கை உரத்தை பயன்படுத்தி நாம் உணவுப் பொருட்களை எல்லாமே விளைவிக்கும் பொழுது மனித இனத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடப்பகுதியானது அமைந்திருக்கு இல்லையா? இந்த பாடத்தினுடைய பயிற்சிகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த பகுதி இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வினாவை பார்க்கலாம். பாய்ந்தோடும் என்ற சொற்களை பிரித்து எழுத கிடைக்கக்கூடியது சொல்கிறாங்க. பாய்ந்து கூட்டல் ஓடுங்கிறது தான் சரியான விடை. காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைக்கக்கூடியது காலை பொழுது. இப்புங்கிற கூடிய வல்லின மெய்யெழுத்தானது நடுவில் இணையும் இல்லையா? அடுத்தது பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? எதுப்பா இயற்கை இல்லை? படிப்போமா? மலை, காடு, நெகிழி, நிலம். இதில் எல்லாமே இயற்கையாக தான் தெரியுது இல்லையா? எது இயற்கையாக இருக்குல்ல? சரியாக கண்டுபிடிச்சிங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் இயற்கையாக இல்லை. அதாவது நெகிழி, இது மட்டும்தான் இயற்கையாக இல்லை. ஆகையினால அதுதான் சரியான விடை. குனிந்து, நெகிழின்னா என்ன? சரியாக சொன்னீங்க, பிளாஸ்டிக்ஸ் தான் நெகிழி இல்லையா? அவங்களுக்கு தெரியும், சென்ற வகுப்புலேயே நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையாம்மா? இது 4வது வினா. குனிந்து இச்சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொருள் என்னது? ஆப்ஷன்ஸ் படிப்போமா? வியந்து, விரைந்து, துணிந்து, வளைந்து. அதாவது குனியறதுனா நம்ம என்ன சொல்லுவோம்? வளைஞ்சு இப்படி வர்றது தானே குனியறதுன்னு சொல்லுவோம். அப்போ சரியான விடை என்ன? ஆப்ஷன் தான் இல்லையம்மா? அடுத்தது 5வது வினா. தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. தன் கூட்டல் உடைய, தன்னுடைய, இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் தான். இன்றைக்கி மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் நீங்கள் நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம் சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் இந்த பாடப்பகுதியை படித்து பாருங்கள். படிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை எல்லாத்தையும் நம்மளுடைய நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.